ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் மாவு பொருட்கள் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த அளவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப் அரிசி மாவு, 3 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 3 கப் கடலை மாவு சரியாக இருந்துச்சு. நான் அளந்த கப்பில் சொல்கிறேன். 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஓமம், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ண கப்பில் 1 கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முறுக்கு உலக்கில் அச்சு இருக்கும்ல, அந்த அச்சில் இந்த சைஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. முறுக்கு உலக்கோட ஓரங்கள் எல்லாமே நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சு நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு மாவு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பின் பக்கத்தில் நீங்கள் பிழிஞ்சு விட்டு பிழிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலே கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதை கூட உங்களுக்கு இதுதான் ஈஸி.
நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபுல்லாக உடச்சி விட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஓமப்பொடி கூட கலந்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.